அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய இன்றைய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாவில் காய்கறி வியாபாரம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பூரில் இருக்கிற தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுக்கு டைரெக்டாக காலையில் 5 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் போயிட்டீங்கன்னா எல்லா காய்களுமே ரொம்ப குறைவான விலைக்கு ஏழை எடுத்துக்கலாங்க. நீங்கள் அதை சுற்றி உள்ள ஏரியாவாக இருந்தால் நீங்கள் நேரடியாக போயிருங்க, உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. இப்போது காய்கறிகளோட விலைகளை நம்ம பார்க்கலாங்க. பீட்ரூட்டுங்க 25 கிலோ கொண்ட பை வந்து 300லேருந்து அதிகபட்சமாக 500 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து கேரட்டுங்க, கேரட் 1 கிலோ 25 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 80 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து சுரைக்காய்ங்க, சுரைக்காய் 15 கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து புடலை, அது வந்து 15 கிலோ பார்த்துட்டிங்கன்னா 300லேருந்து 400 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து அவரைங்க, அவரை 15 கிலோ கொண்ட பை வந்து 800 ரூபாயிலேருந்து 850 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து சின்ன வெங்காயங்க, சின்ன வெங்காயம் விலை கொஞ்சம் அதிகமாகிருச்சுங்க. புது வெங்காயம் 800 ரூபாயிலேருந்து 1100 ரூபா வரைக்கும், பழைய வெங்காயம் 900 ரூபாயிலேருந்து 1300 400 வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க, விலை அதிகமாகிருச்சுங்க. அடுத்து பீர்க்கங்காய்ங்க, பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா 400லேருந்து 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து தக்காளிங்க, தக்காளி விலை குறைவாயிருச்சுங்க. 15 கிலோ கொண்ட பை வந்து பார்த்திங்கன்னா 170லேருந்து அதிகபட்சமாக 250 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க, விலை கொஞ்சம் குறைவாயிருச்சுங்க. அடுத்து பச்சை மிளகாய்ங்க, பச்சை மிளகாய் குறைஞ்சபட்சம் 400 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 650 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து கொத்தமல்லிங்க, கொத்தமல்லி ஒரு கட்டு வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து புதினாங்க, புதினா ஒரு கட்டு 4 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. பூசணிங்க, பூசணி 50 கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா 400லேருந்து 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பெரிய வெங்காயங்க, பெரிய வெங்காயம் 1 கிலோ 10 ரூபாயிலேருந்து 24 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க, அதிகபட்சம் 24 ரூபாய்ங்க. அடுத்து மஞ்சள் பூசணிங்க, மஞ்சள் பூசணி 50 கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா 600 to 800 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து முருங்கைங்க, முருங்கையில் வந்து செடி முருங்கை 35லேருந்து 45க்கும், கரும்பு வந்து 40லேருந்து 45க்கும், மரம் முருங்கை வந்து 30 to 35க்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து கொத்தவரைங்க, கொத்தவரை 15 கிலோ கொண்ட பை வந்துட்டு பார்த்திங்கன்னா 400லேருந்து அதிகபட்சமாக 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து உருளைங்க, உருளை கிலோ 10லேருந்து 40 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க. அடுத்து முட்டைக்கோசுங்க, 40 கிலோ கொண்ட பை வந்து 400 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து கத்தரிங்க, கத்தரி இன்றைக்கி விலை கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க. சிம்ரன் 600 to 750க்கும், பவானி 600 to 700க்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து வெண்டைக்காய்ங்க, வெண்டைக்காய் 15 கிலோ கொண்ட பை பார்த்துட்டிங்கன்னா 400லேருந்து 500 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து தேங்காய்ங்க, தேங்காய் சைஸை பொறுத்து 10லேருந்து அதிகபட்சமாக 34 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பூண்டுங்க, பூண்டில் 3 வெரைட்டி, ஃபஸ்ட்டு குவாலிட்டி 130க்கும், செகண்ட் குவாலிட்டி 120க்கும், பல்லு பூண்டு 80லேருந்து 100 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து முள்ளங்கிங்க, 15 கிலோ கொண்ட பை வந்து 300லேருந்து 500 ரூபா வரைக்கும் போகுதுங்க. அடுத்து பாகற்காய்ங்க, பாகற்காய் 15 கிலோ கொண்ட பை வந்து 400லேருந்து 600 ரூபா வரைக்கும் போகுதுங்க. அடுத்து எலுமிச்சைங்க, எலுமிச்சை கிலோ 30லேருந்து 70 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து இஞ்சிங்க, இஞ்சி 1 கிலோ 60லேருந்து 80 ரூபா வரைக்கும் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. அடுத்து வெள்ளரிக்காய்ங்க, வெள்ளரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கிலோ 20லேருந்து 30 வரைக்கும் சைஸை பொறுத்து குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பொரியல் தட்டைக்காய்ங்க, பொரியல் தட்டைக்காய் 15 கிலோ கொண்ட பை 400 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 650 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. இதுதாங்க இன்றைய திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரம். நீங்கள் காய்கறி வியாபாரம் வந்து ஹோல்சேலில் பண்ணுறனாலும் சரி, ரீட்டைலில் பண்ணுறனாலும் சரி, திருப்பூரும் மற்றும் அதை சுற்றியுள்ள ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களால் நேரடியாக மார்க்கெட்டுக்கு போக முடியும். அப்படின்னா திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டுக்கு காலை 5 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் போயிருங்க.